ரீசெண்டா உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஒய்ஃபான கிருத்திகா உதயநிதி அவர்கள் ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, சோசியல் மீடியானால ஹியூமன் பிஹேவியரால ஒரு விஷயம் வந்து ஈர்க்கப்பட்டுச்சு. என்ன இங்க இருக்கிற எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து போட்டிருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து மக்கள் சைடு இருந்தும் சரி, பொதுவாகவும் சரி, நிறைய பேரால் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 50 கோடியில துபாயில் ஒரு வீடு ஒன்று வந்து வாங்கி கொடுத்துருந்துருக்காரு. அது எதுக்காக வாங்கி கொடுத்துருந்துருக்காருன்னா, இங்க இருந்தால் அவங்கள பார்க்குறப்பெல்லாம் வந்து பொசசிவ் ஆகிற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணதாக வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சென்னைக்கு வரும்போதெல்லாம் இங்கே பேட்மிண்டன் ஆடுறதும், கார் ரேஸ் போடுறதும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணும்போது அதை பார்த்து உதயநிதி வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டு வந்து போயிருந்தாரு. ரீசெண்டாக மங்கை அப்படிங்கிற படத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஒய்ஃபான கிருத்திகா உதயநிதி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரான ஜஃபர் சாதிக் அவர்கள் வந்து போதைப் பொருள் கடத்தல் பிரிவில் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. அவரு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா, சினிமாவில் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன், நிறைய படம் ப்ரொடியூஸும் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து இதிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய காசு தான் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஜஃபர் சாதிக் அவர்கள் வந்து உதயநிதி அவர்களோட கட்சியில் உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய குற்றம் பண்ண அவரை பற்றி ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியலன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப வியடா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து கிருத்திகா உதயநிதி அவர்கள் அந்த ட்வீட் ஒன்று வந்து போட்டிருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. சரி, தாம்பத்தியம்ங்கிறது மோஸ்ட்லி என்ன சார் சொல்லுங்க? அடிப்படையில என்ன? லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ் அக்கார்டிங் டு மீ. ஒருத்தரோட காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து திருமண அறைக்குள்ள நுழைந்த பிறகுதான் தெரியுது அவர் பெண்ணாக இருந்தவர், அவருக்கு அந்த உணர்வுகளே இல்லை. காதலிச்சது உண்மையா இருந்தா அப்பவே அந்த உண்மையை சொல்லிருக்கலாம். ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு கணவரோட ஒரு அறைக்குள்ளே நுழைகிறார். திடீர்னு பார்த்தா நான் வந்து பெண்ணா இருந்தேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஷாக் யோசிச்சு பாருங்க. தன்னோட பார்ட்னர் அது இல்லாம பொதுவாவே பெண்களிடமே என்னால வச்சுக்க முடியாது. எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, எப்படி வாழ முடியும்? நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் ஒரு குழந்தைய பெற்றுட்டேன், நான் போய் எங்க அம்மா வீட்டுல உட்காந்துப்பேன். 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் பார்க்க முடியாது. நீ குழந்தைய பார்க்கணுமா, இங்க வந்து பார்த்துட்டு போயிட்டே இரு, நான் வரமாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு நான் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ மாட்டேன். ஏற்கனவே கல்யாணம் இருக்காங்க ஒருத்தர், அவர் அதை மறைச்சு இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. குழந்தையின்மைக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. விந்து அணுக்கள் உற்பத்தி அல்லது அதனுடைய நகர்வு இவையெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். இதெல்லாம் என்ன இருக்கு, வக்கீல் பேசுற பேச்சா இது அப்படின்னு கூட நினைக்கலாம். அது உண்மை.